அப்பா சீக்கிரம் வாங்க. வரம்பா, இவன் ஒரு இம்சை. போங்க உட்காருங்க போய். இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? என்ன? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படியை பிடுங்கி தின்னுருக்காரு. இவருக்கு சக்கரை ஊசி போட்டா என்ன போடாட்டி என்ன, அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன்பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு வந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. போன வருஷமே காலாவதியான மருந்துமா. ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுனேன். இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. எப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா. திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார். அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது. யாரு யார் இந்த சிவராமகிருஷ்ணன்? ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாடுறான் அவன்? அன்னைக்கு எப்படிதான் பொண்ணு பார்க்குற வீட்டில் போட்டோவை மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா. இன்னைக்கு என் பிசினஸ், நாளைக்கு என்ன பண்ண போறா? போதுண்டா, இனிமே அவன் பேர் என் காதில் விழக்கூடாது, அவன் உருவம் என் கண்ணில் படக்கூடாது. முடிச்சிருங்க. யாரா நீங்க? எல்லாரும் வெளியில போங்க. எங்கடி உன் புள்ள சிவராம? எதுக்கு சிவராம? முதல்ல வெளியில போங்க. என்னது? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.